ரகசியமாக நான் வெளிநாட்டுக்கு போகிறவங்கள ஒன்றும் போட மாட்டேங்க, கேள்வி கேட்க மாட்டேங்க. ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறவங்க, துபாய் நாட்டுக்கு போகிறவங்க, அமெரிக்கா போகிறவங்கள கேள்வி கேட்க மாட்டேங்க. நான் பக்கத்தில் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன். இதை என்ன பட்டிமன்றம் வச்சே சொல்லிட்டு போக முடியும்? எல்லாத்தையும் அரவழைச்சு எடப்பாடி பழனிசாமி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போக முடியும்? எல்லாம் கேவலமாக பத்திரிக்கையில் போடாதீங்க. அது தினகரன் பத்திரிக்கை இருக்குது பாரு, திமுகவுடைய மறுபதிப்பாகி போச்சு, அசிங்கமாக இருக்குது. ஒருத்தருக்கு உங்களுக்கெல்லாம் உடல் சரியில்லைன்னு சொல்லிகிட்டே போகிறீங்க. ஊரில் ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக நான் போனேன். இதில் என்ன தவறு இருக்குது? என்னுடைய பாதை வலிக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற குதியில் இருக்கிற சதை இறுகி போச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது எவ்வளோ நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதெல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு 3 நாள் இருந்துட்டு வந்தேன். அதை பெருசாக போடுறீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது. சைக்கிளில் போனால் முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க, பளு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க, வெளிநாடு போனால் ஃபோட்டோ போடுவீங்க, அவர் விளையாடுறதெல்லாம் ஃபோட்டோ காட்டுவீங்க. ஆனால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிதண்ணி இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போட மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கி ஓய்வு எடுக்க போகிறார். ஓய்வு எடுக்க போவதில் வேணான்னு சொல்லலை. எப்போ போகணும்? இப்படிப்பட்ட வறட்சியான காலத்தில் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்ற நேரத்தில் இன்றைக்கி தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் 112 டிகிரி வரைக்கும் போயிட்டது. எங்கே பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு. இந்த ஊடகத்தில் பத்திரிக்கை வர செய்தி, இன்றைக்கு குடிதண்ணி இல்லாமல் சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள். ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கலை. இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தலை. இதையெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டீங்க. ஆனால் இதையெல்லாம் பத்திரிகையில் கொண்டு வர மாட்டீங்க. இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை பத்திரிகையில் தெரிவிக்க மாட்டீங்க, ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டீங்க. பயம். ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது என்னை பற்றி விமர்சனம் பண்ணிங்க, எங்கள் ஆட்சி பற்றி விமர்சனம் பண்ணிங்க, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களை சார்ந்து ஒளிபரப்பு பண்ணால் தான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடுன்னு நினைக்கிறேன், பத்திரிக்கை விற்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள், ஒரு அரசாங்கம் தான் இதெல்லாம் செயல்பட வேணும். எதிர்க்கட்சிகள் நாங்கள் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு தான் கொண்டு வர முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஊடகத்திலே பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் உடனுக்குடன் அதை சரி செய்வோம். இன்றைக்கு ஆட்சியாளர் அதெல்லாம் கிடையாது. அதே மட்டும் இல்லை, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதை தீர்ப்பதற்கு முழு அளவில் அதிமுக ஈடுபட்டிருக்கின்றது.